சிவம் சாய் அகாடமி. எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை. டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இந்த வகுப்புல முடியரசன் தொடர்பான செய்திகளில் இருந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட அனைத்து வினாக்களையும் மிகவும் தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம். இந்த ஒரே ஒரு வகுப்பை பார்த்துட்டா போதும். முடியரசன் பற்றிய தகவல்களில் இருந்து எப்படி நமக்கு கேள்வி கேட்டாலும் நம்மால் மிக எளிமையாக பதிலளிக்க முடியும். முதல் கேள்வி பாருங்க. தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் எது? தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசன் அவர்களின் காவியம் பூங்குடி என்பது சரியான விடை. கவிஞர் முடியரசன் எழுதாத நூல் எது? கவிஞர் முடியரசன் எழுதாத நூல் தேன்மழை. தேன்மழை என்பது சுரதா அவர்கள் எழுதிய நூல். காவியப்பாவை முடியரசன் எழுதிய நூல், வீரகாவியம் முடியரசன் எழுதிய நூல், பூங்குடி முடியரசன் அவர்களின் தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல். எனவே தேன்மழை என்பது சுரதாவின் நூல். அடுத்த கேள்வி பொருத்த சொல்லி கேட்டிருக்கிறாங்க. வீரகாவியம் என்ற நூலின் ஆசிரியர் முடியரசன். இயேசு காவியம் என்ற நூலின் ஆசிரியர் கண்ணதாசன். ஒளிப்பறவை என்ற நூலின் ஆசிரியர் சிற்பி பாலசுப்ரமணியன். சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள் என்ற நூலின் ஆசிரியர் நா. காமராசன். சரியான விடை 4, 3, 2, 1. அடுத்த கேள்வி பாருங்க. பொருத்த சொல்லி கேட்டிருக்கிறாங்க. பெருஞ்சித்திரனாரின் நூல் கனிச்சாறு. சுரதா அவர்களின் நூல் தேன்மழை. முடியரசன் அவர்கள் எழுதிய நூல் காவியப்பாவை. பாரதிதாசன் அவர்கள் எழுதிய நூல் குறிஞ்சித்திட்டு. சரியான விடை 3, 4, 1, 2. ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க. பொருத்த சொல்லி கேட்டிருக்கிறாங்க. முடியரசன் அவர்களின் நூல் காவியப்பாவை. சச்சிதானந்தன் எழுதிய நூல் ஆனந்தத்தேன். குமரகுருபரர் எழுதிய நூல் சகலகலாவல்லி மாலை. கண்ணதாசன் எழுதிய நூல் மாங்கனி. சரியான விடை 3, 1, 4, 2. குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என்னும் பட்டம் பெற்றவர் யார்? பரம்புமலையில் நடைபெற்ற விழாவில் குன்றக்குடி அடிகளார் அவர்கள் முடியரசன் அவர்களுக்கு கவியரசு என்ற பட்டம் வழங்கினார். அடுத்த கேள்வி பாருங்க. வரிகளை வைத்து கேட்டிருக்கிறாங்க. ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆள்கவென துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞனாவான் என்று கவிஞர்களின் இலக்கணத்தை பற்றி பாடியவர் கவியரசு முடியரசன் அவர்கள். காரைக்குடி மீ. சு. உயர்நிலை பள்ளிகளில் தமிழாசிரியராக பணியாற்றியவர் கவிஞர் முடியரசன் அவர்கள். நல்லாசிரியர் விருது பெற்றவரும் கூட. அடுத்த கேள்வி. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் யார்? திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் முடியரசன். அடுத்து அவருடைய நூல்களை பற்றி கேட்டிருக்கிறாங்க. அதாவது முடியரசன் அவர்கள் இயற்றாத நூல் எது? பூங்குடி அவர் இயற்றிய நூல், வீரகாவியம் அவர் இயற்றிய நூல், காவியப்பாவை அவர் இயற்றிய நூல், நீலமேகம் என்பது அவர் இயற்றாத நூல். அடுத்த கேள்வி பாருங்க. காட்சிக்கு புலியாகி கொடுமை மாள கவிகளை பாய்ச்சுபவன் கவிஞனாவான் என்ற வரிகளின் ஆசிரியர் முடியரசன் அவர்கள். அடுத்தது. தமது மறைவின் பொழுது எச்சடங்குகளும் வேண்டாம் என்றே உரைத்து அவ்வாறே நிறைவேறச் செய்தவர் யார்? கவியரசு முடியரசன் அவர்கள். சாதி மதங்களை மறுத்தவர், அது தொடர்பான சடங்குகளை மறுத்தவர். அவருடைய மறைவின் போதும் எச்சடங்குகளும் வேண்டாம் என்று கூறி அதன்படியே நிறைவேறச் செய்தவர் கவியரசு முடியரசன் அவர்கள். அடுத்த கேள்வி பாருங்க. பரம்பு மலையில் நடந்த விழாவில் குன்றக்குடி அடிகளாரிடம் கவியரசு என்ற பட்டத்தை பெற்றவர் யார்? முடியரசன் அவர்கள். பூங்குடி என்னும் காவியத்திற்காக எந்த ஆண்டு தமிழக அரசு முடியரசன் அவர்களுக்கு பரிசு வழங்கியது? சரியான விடை 1966. மிக முக்கியமான ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி. சரியான இணையை கண்டறிக. தாராபாரதி எழுதிய நூல் விரல் நுனி வெளிச்சங்கள். அதனால இந்த கூற்றும் பொருந்தல, இந்த முதல் கூற்றும் பொருந்தல. முடியரசன் எழுதிய நூல் வீரகாவியம். இந்த கூற்று பொருந்தி இருக்கு, அதாவது இரண்டாவது இணை பொருந்திருக்கு. கவிமணி எழுதிய நூல் ஆசிய ஜோடி. ரசிகமணி எழுதிய நூல் இதய ஒளி. அப்ப தாராபாரதி, கவிமணி, ரசிகமணி இந்த மூவருடைய நூல்களையும் மாத்தி மாத்தி இணைச்சிருக்கிறாங்க. எனவே 1 தவறு, 3 தவறு, 4 தவறு. இரண்டாவது இணை தான் சரி. அவங்க கேட்டது சரியான இணையை கண்டறிக. சரியான விடை ஆப்ஷன் ஏ, இரண்டாவது இணை சரி. அடுத்த கேள்வி பாருங்க. கீழ்காண்பனவற்றுள் எந்த நூல் முடியரசன் கவிதை நூலில் இல்லாதது? வீரகாவியம், காவியப்பாவை, பூங்குடி இந்த 3 நூல்களும் முடியரசன் எழுதியது. இயேசு காவியம் கண்ணதாசன் எழுதியது. இயேசு காவியம் கண்ணதாசன் எழுதியது. எனவே பொருந்தாத நூல் ஆப்ஷன் பி இயேசு காவியம்.
அடுத்த கேள்வி பொருத்த சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நூலாசிரியர் நூல் சுரதா அவர்களின் நூல் எச்சில் இரவுகள், முடியரசன் எழுதிய நூல் பூங்கொடி, வாணிதாசன் எழுதிய நூல் கொடிமுல்லை, ஆலந்தூர் மோகனரங்கன் எழுதிய நூல் பள்ளிப்பறவைகள். சரியான விடை 3, 4, 1, 2. அடுத்த கேள்வி பொருத்த சொல்லி கேட்டிருக்கிறாங்க. பூங்கொடி நூலின் ஆசிரியர் முடியரசன், கொடிமுல்லை நூலின் ஆசிரியர் வாணிதாசன், ஆட்டனத்தி ஆதிமந்தி நூலின் ஆசிரியர் கண்ணதாசன், பட்டத்தரசி நூலின் ஆசிரியர் சுரதா. சரியான விடை 3, 4, 1, 2. மீண்டும் பொருத்த சொல்லி கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி. புலவர் நூற்பெயர் முடியரசரின் நூல் காவியப்பாவை, சச்சிதானந்தன் எழுதிய நூல் ஆனந்தத்தேன், குமரகுருபரர் எழுதிய நூல் சகலகலாவல்லி மாலை, கண்ணதாசன் எழுதிய நூல் மாங்கனி. சரியான விடை 3, 1, 4, 2. அடுத்த கேள்வி பாருங்க. புலவர்களையும் அவர்களுடைய சிறப்பு பெயர்களையும் பொருத்த சொல்லி கேட்டிருக்கிறாங்க. மருதகாசி திரைக்கவி திலகம் என்ற சிறப்பு பெயர் பெற்றவர், வாணிதாசன் பாவலர் மணி என்ற சிறப்பு பெயர் பெற்றவர், சுரதா கலைமாமணி என்ற சிறப்பு பெயர் பெற்றவர், முடியரசன் கவியரசு என்ற சிறப்பு பெயர் பெற்றவர். சரியான விடை 3, 1, 4, 2. அடுத்த கேள்வி கவிஞர்களையும் அவர்களுடைய இயற்பெயரையும் பொருத்த சொல்லி கேட்டிருக்கிறாங்க. முடியரசன் அவர்களின் இயற்பெயர் துரைராசு, சுரதா அவர்களின் இயற்பெயர் ராசகோபாலன், கண்ணதாசன் அவர்களின் இயற்பெயர் முத்தையா, வாணிதாசன் அவர்களின் இயற்பெயர் எட்டிராசலு. சரியான விடை 2, 4, 1, 3. அடுத்த கேள்வி பாருங்க. பாவேந்தர் பாரதிதாசனால் எனது மூத்த வழித்தோன்றல் என போற்றப்பட்டவர் யார்? முடியரசன் அவர்கள். அஞ்சாமை மிக்கவன் தான், ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விளக்கிடுவான் என்ற வரிகளின் ஆசிரியர் யார்? கவியரசு முடியரசன் அவர்கள். இந்த வரிகள் எல்லாமே நம்முடைய ஸ்கூல் புக்கிலே இருக்கு. அதனால மாணவர்களே நம்முடைய பள்ளி பாட புத்தகத்தை தெளிவா படிங்க. அடுத்த கேள்வி கீழ்கண்டவற்றில் முடியரசனின் தமிழ் வளர்ச்சி கழகத்தின் பரிசினை பெற்ற நூல் எது? நல்லா பாருங்க. தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல் பூங்கொடி. தமிழ் வளர்ச்சி கழகத்தின் பரிசு பெற்ற நூல் வீரகாவியம். இரண்டுக்கும் வித்தியாசம் பார்த்துங்க. தமிழ் வளர்ச்சி கழகம் என்றால் வீரகாவியம், தமிழக அரசு என்றால் பூங்கொடி. அடுத்த கேள்வி முடியரசன் அவர்களுக்கு கலைமாமணி விருது வழங்கப்பட்ட ஆண்டு. கலைமாமணி விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1988. பாரதிதாசனை தன் தந்தை என்றும் தமிழ் தந்தை என்றும் பாடியவர் யார்? பாரதிதாசன் மீது பற்று கொண்ட முடியரசன் அவர்கள்தான் பாரதிதாசனை தன் தந்தை என்றும் தமிழ் தந்தை என்றும் பாடியவர். அடுத்த கேள்வி தமிழை தாயாகவும் தந்தையாகவும் தெய்வமாகவும் காதலியாகவும் மகனாகவும் நினைத்து பாடியவர் யார்? ராசகோபாலன் என்றால் சுரதா, கண்டிப்பா சுரதா கிடையாது. ராதாகிருஷ்ணன் என்றால் தாராபாரதி, அவரும் கிடையாது. கல்யாண்ஜி என்றால் வண்ணதாசன், அவரும் கிடையாது. துரைராசு என்பவர் முடியரசன். முடியரசன் என்பதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க. கவிஞர் யார் என்பதற்கு எடுத்துக்காட்டு பகுத்தறிவு கவிஞர் முடியரசன் என கூறியவர். பகுத்தறிவு என்ற வார்த்தை வந்துட்டாலே தந்தை பெரியாரை நீங்கள் தேர்ந்தெடுத்தல் சிறப்பு. சரியான விடை தந்தை பெரியார். அடுத்த கேள்வி பாருங்க. கீழ்கண்டவற்றில் முடியரசனின் சிறுகதை தொகுப்பு எது? அன்புள்ள பாண்டியனுக்கு, அன்புள்ள இளவரசனுக்கு என்பது கடித இலக்கியம். எக்கோவின் காதல் என்பதுதான் சிறுகதை தொகுப்பு. காவிய பாவை என்பது கவிதை தொகுப்பு. சரியான விடை எக்கோவின் காதல். ஏன்னா அவங்க கேட்டது சிறுகதை தொகுப்பு தான். அடுத்த கேள்வி பாருங்க. முடியரசனின் தமிழனின் பெருமை பேசும் நூல் எது? முடியரசன் அவர்களின் தமிழனின் பெருமை பேசும் நூல் புதியதொரு விதி செய்வோம். அடுத்த கேள்வி பாருங்க. வளையாத முடியரசன் வைரத்தூண்தான், வளமார்ந்த பெரியாரின் கொள்கை வாழ்தான் என வர்ணித்தவர் யார்? சுப்புரத்தினதாசன். இப்ப சுப்புரத்தினதாசன் அவர்களுடைய இயற்பெயர் என்ன? ராசகோபாலன். சரியான விடை ராசகோபாலன். ராதாகிருஷ்ணன் என்பது தாராபாரதியை குறிக்கும். அடுத்த கேள்வி. கீழ்கண்டவற்றில் முடியரசன் பற்றிய கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடுக்க வேண்டும். சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட கவிஞர் சரி. தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணாவிடம் நெருங்கி பழகிய கவிஞர் சரி. பாரதிதாசனின் முற்போக்கு எண்ணங்களை ஏற்று பாடியவர் சரி. பாரதியாரை ஞான தந்தையாகவும் பாரதிதாசனை குருவாகவும் கருதியவர் தவறு. அப்படின்னா பாரதியாரை ஞான தந்தையாகவும் பாரதிதாசனை குருவாகவும் கருதியவர் கவிஞர் தமிழ் ஒளி என்பதுதான் சரி. அப்போ பொருந்தாத இணை, தவறான இணை ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி பாருங்க. நிலமகளை சுமக்கின்றாள், பொறுக்கின்றாள், பொறுமைசாலி, தொழிலாளி போலிருக்கும் திறமைசாலி என வர்ணித்தவர்
கவிஞர் முடியரசன் அவர்கள். 34வது கேள்வி பாருங்க. தமிழனின் சடங்குகளில் பிறமொழி நுழைவை கண்டு மணவினையில் தமிழுண்டோ? மணவினை என்றால் திருமணம் என்று பொருள். மணவினையில் தமிழுண்டோ? பயின்றவர் தம்முள் வாய்ப்பேச்சில் தமிழுண்டோ? மாண்ட பின்னர் என்பது இறப்பு சடங்கு. மாண்ட பின்னர் பிணவினையில் தமிழ் உண்டோ என்று கொதித்தவர் கவியரசு முடியரசன் அவர்கள். ஏனென்றால் பிறப்பு முதல் இறப்பு வரை இருக்கக்கூடிய எல்லா சடங்குகளும் தமிழிலேயே நடைபெற வேண்டும் என்று எண்ணியவர் கவியரசு முடியரசன் அவர்கள். 35வது கேள்வி பாருங்க. இரண்ட கூற்ற வச்சு கேட்டிருக்கிறாங்க. திராவிட நாட்டின் வானம்பாடி என அழைக்கப்படுபவர் முடியரசன். சரியான கூற்று. முதல் கூற்று சரி. இரண்டாவது கூற்று, முடியரசனை திராவிட நாட்டின் வானம்பாடி என அழைத்தவர் ஈவே ராமசாமி என்பது தவறு. ஏனென்றால் திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைத்தவர் அறிஞர் அண்ணா. அப்படி பார்த்தா முதல் கூற்று சரி, இரண்டாவது கூற்று தவறு. சரியான விடை ஆப்ஷன் ஏ. முடியரசன் அவர்களை பற்றி 35 வினாக்களை பார்த்திருக்கிறோம். இந்த வினாக்களை மிக தெளிவா பார்த்திருந்தாலே போதும், முடியரசன் அவர்களை பற்றி எப்படி கேள்வி கேட்டாலும் நம்மால் பதிலளிக்க முடியும். இந்த வகுப்பை முழுமையா முடிச்சவங்க 35 கேள்விகளும் முடிக்கப்பட்டதுன்னு கமெண்ட்ல பதிவிட்டு போங்க. அடுத்த ஒரு மிக மிக முக்கியமான வகுப்புல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.